வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான டேஸ்டியான வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான் செய்ய போகிறோம். அந்த வெண்டைக்காய் புளிக்குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான மெத்தட் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடலெண்ணெயில் இந்த மாதிரி ஒரு 20 வெண்டைக்காயை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த சைஸ் நீங்கள் கட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ரொம்ப பொடியாக கட் பண்ண வேண்டாம். இந்த சைஸ் கட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். லைட்டாக அதோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்து வதக்கும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் சேர்த்து கூட நீங்கள் வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் குக் பண்ணால் போதும். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த மாதிரி ஒரு மண் பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ கடலெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூடவே நம்ம ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு 10 வெந்தயம் இது கூட நம்ம சேர்த்துக்க போகிறோம். வெந்தயம் லைட்டாக பொரிஞ்சால் போது, கருகு விட்டுறாதீங்க. அது கூடவே ஒரு பச்சை மிளகா, 2 வரமிளகா சேர்த்துக்கலாம். 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு ஒரு 6லேருந்து 7 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கினா போதும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா 2 தக்காளி நல்லா மிக்சர் ஜாரில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு அதையும் ஒரு 2 நிமிஷம் லைட்டாக அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதோட பச்சை வாசனை போயிடுச்சு. இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காயை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். வதக்கிட்டு நம்ம இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் சேர்த்துருக்கேன், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே வெண்டைக்காயிலையும் கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கோம். இப்போ பார்த்து உங்களுக்கு எந்தளவுக்கு உப்பு வேணுமோ அந்தளவுக்கு பார்த்து சேர்த்திக்கங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நல்லா இது குக் ஆகட்டும். மசாலாலாம் நல்லா குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 100 ml இருக்கும், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா புளி ரொம்ப அதிகமாக ஆட் பண்ண தேவையில்லை, கொஞ்சமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த புளிப்பு பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா புளியை கம்மி பண்ணிவிட்டு தக்காளி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 250 ml தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு பார்த்து சேர்த்துக்கங்க. மூடி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காய் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் குக் பண்ணாதனால நான் இதில் 1 டீஸ்பூன் அதை ஃப்ளேவருக்காக நான் சேர்த்துக்கிறேன். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு அதே மறுபடியும் ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கலாம். இப்போ 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ சூப்பராக குக் ஆகிடுச்சு. புளிக்குழம்பு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சூடாக இருக்கும்போது கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா திக்காயிரும். நீங்கள் நார்மலாக புளிக்குழம்பெல்லாம் செய்யும்போது இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 நாள் கூட நம்ம வச்சுக்கலாம். புளி சேர்த்துறனால நார்மலாக அலுமினியம் இந்த மாதிரி பாத்திரத்தெல்லாம் செய்யும்போது அது நம்ம வச்சுருக்க முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ கெட்டி ஆகிடுச்சின்னு பாருங்கள். நம்மளுக்கு சூப்பரான புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.